பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ரொம்ப அருமையான இடல எருசலேம் பட்டணம் முழுமையா உங்களுக்கு தெரியுதா? பிரம்மாண்டமான ஒரு பெரிய பட்டணம். இந்த பட்டணம் சரித்திரபூர்வமான முக்கியமான ஒரு பட்டணம். இந்த பட்டணத்துல தான் இயேசு கிறிஸ்து வந்து ரத்த சிந்தி மரித்தார். இங்கேதான் அவர் உயிரோடு கூட எழுந்தார். இந்த பட்டணத்துல தான் ஆவியானவர் பொருளிந்தரப்பட்டு முதல் திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டு உலகமெல்லாம் சபை பெருகினது. இந்த பட்டணத்துல தான் இயேசு திரும்பவும் வந்து 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார். அதனால் இது மகாராஜாவின் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பட்டணம் உங்களுக்கும் எனக்கும் கூட முக்கியமான பட்டணம் இல்ல. நம்முடைய இயேசு ரத்த சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஒரு இடம் அல்லவா? சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சகரியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அதாவது நீங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டா இயேசுவின் கண்மணிகளாக மாறுகிறீங்க. உங்க கண் வெளியே உங்களால் தொட முடியுமா பாருங்க. உங்க விரலை வச்சு அப்படி பாருங்க, கண்ணு மூடிக்கொள்ளும். அந்த கண்மணியை தொட விடாது. நம்முடைய விரலை வச்சே நம்ம கண்ணை தொட முடியாத அளவுக்கு இமை பாதுகாக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே, உன்னை ஒருவர் தொட்டா என் கண்மணியை தொடுகிறான்னு அர்த்தம். யாரும் உன்னை தொட முடியாது. நான் உன்னை இமை பாதுகாப்பதை போல பாதுகாப்பேன்னு சொல்றார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? தேவனுடைய கண்மணியாய் இருப்பது, இயேசுவின் கண்மணியாய் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். நீங்க சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய கண்மணியாக என்னை வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு கண்ணை அந்த இமை பாதுகாப்பதை போல என்னை பாதுகாக்கிறீர். இதுவரைக்கும் ஆண்டவர் பாதுகாத்தார், இனிமேலும் பாதுகாப்பார். நீங்க அவ்வளவு முக்கியமானவர்கள். நம்முடைய கண் ரொம்ப முக்கியமானது சரீரத்திலேயே. அதுவும் அந்த கண் மணி ரொம்ப முக்கியமானது. ஆனால் அந்த இமை பாருங்க, ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும் டக்குன்னு மூடிக்கொள்ளும். பாதுகாப்புறதிலே கவனம் செலுத்தும். அதே மாதிரி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். என்ன ஆபத்து உங்களுக்கு? பொல்லாத மனிதர்கள் பயமுறுத்துறாங்களா? பொல்லாத ஆவி எழும்பி நிற்குதா? மந்திரவாதம் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்தா? பயமுறுத்துறாங்களா? கலங்க பண்றாங்களா? பயப்படாதங்க, ஒருவரும் உங்களை தொட முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, என் கண் மணியை போல உன்னை பாதுகாக்கிற தேவன். கண்ணுல கை வச்சுட்டு ஆண்டவர் சும்மா இருப்பாரா? விட மாட்டார். அதனால பயப்படாதபடி. ஆனா அவருடைய கண்மணியா நீங்க இருக்கிறீங்களான்னு யோசிக்கணும். ஒரு குடிகாரனை எப்படி கண்மணியை போல பாதுகாப்பார்? சிகரெட் ஊதுற ஆளை எப்படி பாதுகாப்பார்? லஞ்சம் வாங்குற ஆளை எப்படி ஆண்டவர் பாதுகாப்பார்? அநியாய அக்கிரம செய்ற ஆள் எப்படி பாதுகாப்பார்? அப்போ ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கணும். பாவத்தை விட்டு மனம் திரும்பி முடிந்த அளவுக்கு பரிசுத்தமா வாழ முயற்சி பண்ணி அவரை தேடினா நீங்க அவருடைய கண்மணியா இருப்பீங்க. உண்மையா இருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கண்மணியாக என்னை வைத்து கொள்ளணும். அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற. இனி இந்த பாவ அக்கிரமங்கள் மீறுதல் எல்லாம் வேண்டாம். நான் பரிசுத்தமா வாழணும். என்னை காத்து கொள்ளுங்க. இயேசுவே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கண்ணின் மணியாக என்னை வைத்து பாதுகாத்து தாங்க நடத்துங்க. உமக்கு பிரியமான வழியில் நடக்க அர்ப்பணிக்கிறேன். என்னை யாரும் தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. என்னை காத்து கொள்ளுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.